இது ஸ்ரீஹரிகோட்டா இல்லங்க, திருச்சி. அடுத்தடுத்து வானத்துல பறந்த 3 ராக்கெட்டுகள். திருச்சி சந்தானம் வித்யாலயா மேல்நிலை பள்ளி மைதானத்துல +1 படிக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா ராக்கெட்டுகளை ஏவும் நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த ஸ்கூல்ல +1 படிக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3 குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. கடந்த சில நாட்களா ப்ரொபைலர் தொழில்நுட்பத்துறை வல்லுநர்களோட ஜாயின் பண்ணி ராக்கெட் தயாரிக்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. சோ அப்படி இவங்க பண்ண ராக்கெட்டுகள் பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில ராக்கெட் ஏவு தளத்துல இருந்து ராக்கெட் எப்படி இயக்கப்படுமோ அதே மாதிரி கவுண்டவுன்லாம் சொல்லி ராக்கெட்டுகளை லான்ச் பண்ணியிருக்காங்க. எடை குறைவான மற்றும் திட எரிபொருளை யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட ஹரிகேன் மூன் ஷூட் ட்ரீமர்ஸ் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட இந்த ராக்கெட்டுகள் விண்ணில ஏவப்பட்டிருக்கு. இது சேஃபா கீழே லேண்ட் ஆகிறதுக்கு பாராஷூட்டும் இணைக்கப்பட்டிருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவ்ளோ இன்னோவேட்டிவா பண்றத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் நோட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க ராக்கெட் மாடல்ஸ் 3 ராக்கெட் மாடல் பண்ணோம். அதுல 2 ராக்கெட்ஸ் ஹரிகேன் மாடல், மீதி ஒன்று மூன் ஷாட் மாடல். இதில் எங்களை 3 டீமாக பிரித்து ஒவ்வொரு டீமுக்கும் 55 மெம்பர்ஸ் பக்கம் இருந்தோம். அதில் பேட்சாக நாங்கள் ஒவ்வொரு பார்ட்டியும் ராக்கெட்ஸ் அசம்பிள் பண்ணோம். இந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக எக்ஸ்டர்னலில் 4 பார்ட்ஸ் இருக்குது. நோஸ்கோன், பாடி டியூப், ஃபின்ஸ், அதுக்கப்புறம் லான்ச் லெக். இன்டர்னலில் மோட்டார் ஒன்று இருக்குது, அது C62. அதுக்கப்புறம் அந்த மோட்டார்லேருந்து வர ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு தெர்மல் ரெசிஸ்டர்ஸ் இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. ராக்கெட் திருப்பி லேண்ட் ஆகிறதுக்காக ராக்கெட்டில் பேராஷூட்டும் ஃபிட் பண்ணியிருந்தோம். இந்த ராக்கெட்ஸை ப்ரொப்பலர் டீம்லேருந்து எங்களுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ராக்கெட்ஸ் எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ராக்கெட் விடுறது. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராக்கெட் விட்டதில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ராக்கெட்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது.